ஹே guys, வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. ஸோ எனக்கான கொஸ்டின் பார்க்கலாம். எனக்கான கொஸ்டின் லாங்கஸ்ட் arithmetic subsequence ஆஃப் given difference. ஸோ இதான் எனக்கான கொஸ்டின். ஸோ இட்ஸ் a மீடியம் லெவல் கொஸ்டின் பாருங்கள். given an integer array and an integer difference, return the length of the longest subsequence in an array which is an arithmetic sequence such that the difference between the adjacent elements in the subsequence equals to the difference. A subsequence is a sequence that can be derived from array by deleting some or no elements without changing the order of the remaining elements. So idan question. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க ஆஸ் வெல் அஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி இங்கே வந்து லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் வில் பி டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரென்ஸ் வேல்யூ 5னு வச்சுக்கலாம். ரைட் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 5னா நம்ம அரித்மெட்டிக் சீக்வன்ஸோட ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து a-d, ரைட், a-d a+dன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் மேத்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் மேத்ஸோ இல்லை 11th 12th மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. a-d a+dன்னு படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் நத்திங் பட், இதில் பெரிய மேத்ஸ்லாம் எதுவும் இல்லை. திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம அட்ஜஸ்டன் எலிமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 5ஆக இருக்கும். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5, ஃபஸ்ட் எலிமெண்ட் 5, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அண்ட் 15. 15க்கு அடுத்து என்ன வரும், 15க்கு அடுத்து 20 வரும். ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ரைட். ஸோ உங்களோட அட்ஜஸ்டன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஸோ நாம் என்ன பண்ணணும் இந்த கொஷனில், ஸோ டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 - 1 வந்து 1, 3 - 2 வந்து 1, 4 - 3 வந்து 1. ஸோ அந்த அரேல வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 எலிமெண்ட்ஸுமே வந்து ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் 1ல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து 4. திஸ் இஸ் த லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ். ரைட். அதே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க அண்ட் அரேல வந்து 1 3 5 7 இருக்குது. ஸோ 1 3 5 7ல் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வந்து டிஃப்ரென்ஸ் 2 வருது பாருங்கள். 3 - 1மே 2 தான், 5 - 3 2 தான், 7 - 5மே வந்து 2 தான். ஸோ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு we can say this is the லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் நம்ம சொல்லலாம். ரைட். 1 3 5 7ல் ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு, பிகாஸ் 2 எலிமெண்ட் நீங்கள் எடுக்க முடியாது. 2 எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருது பாருங்கள். ஸோ அதனால் வந்து யூ ஷுட் ஒன்லி டேக் ஒன்லி ஒன் எலிமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆன்சரை. ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன தெரியுது, ஸோ இந்த கொஷனில் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் வந்து 1ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ ஸ்மாலஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ 0 வராது. ரைட். அண்ட் ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து -2 கொடுத்துருக்காங்க அண்ட் லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அண்ட் தென் 5 3 அண்ட் தென் 1. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் பண்ணிங்கன்னா -2 வருது பாருங்கள். 5 - 7 வந்து 2 -2, 3 - 5 வந்து -2, 1 - 3 வந்து -2. ஸோ எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த அரேயோட லென்த் என்னது, திஸ் இஸ் ஆஃப் லென்த் 4. அதனால் வந்து ஆன்சர் 4 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, யூ ஷுட் நாட் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் திஸ் அரே. ஸோ இந்த அரேயோட ஆர்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ திஸ் இஸ் த கொஷன். இந்த கொஷன் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இதை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் அண்ட் தென் யூ வில் ஃபைண்ட் திஸ் கொஷன் ஈஸி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் வந்து என்னோட அப்ரோச் காமிக்க போகிறேன். நான் எப்படி சால்வ் பண்ணேன் ஃபஸ்ட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஐ காட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். அது ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ யூ ஷுட் நாட் மேக் திஸ் மிஸ்டேக். ரைட். ஸோ பாருங்கள், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ திஸ் இஸ் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் டிபி சொல்யூஷன். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதான் ஆக்சுவலி இதான் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நான் இந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ப்ரீவியஸ்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போது இங்கே பாருங்கள் 10 அண்ட் தென் 5 5, 10 இருக்குதுன்னா, ஸோ எனக்கு வந்து 5ங்கிறது ப்ரீவியஸ். ரைட். 5ங்கிறது ப்ரீவியஸ்
and then 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா array of 5. ஓகே, array of 5. ஸோ எனக்கு வந்து array of 5 and எனக்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அது வந்து if that is equal to the difference நான் கண்டுபிடிக்க முடியும், ரைட். ஸோ அதனால் வந்து நான் ப்ரீவியஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், and then array பாஸ் பண்ணியிருக்கேன், and then டிஃப்ரென்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வந்து கொஷனில் கொடுத்துருக்கிறது, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து லைக் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போது 1 2 3 4 இருக்கா, 1 2 3 4 இருக்குது. ஸோ 1 2 3 4ங்கிற அரேயில் ஜஸ்ட் செகண்ட், ஸோ 1 2 3 4ங்கிற அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஃபார் ஈச் எலிமெண்ட் யூ ஹேவ் 2 சாய்ஸஸ். ஓகே, ஃபார் ஈச் எலிமெண்ட் யூ ஹேவ் 2 சாய்ஸஸ். ஸோ எதர் யூ கேன் பிக் திஸ் எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ எதர் யூ கேன் பிக் திஸ் எலிமெண்ட் ஆர் நாட் பிக் திஸ் எலிமெண்ட், ஃபைன். அதே மாதிரி செகண்டுக்கு டூ சாய்ஸ் இருக்குது. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு எதர் யூ கேன் பிக் திஸ் எலிமெண்ட் ஆர் நாட் பிக் திஸ் எலிமெண்ட். நான் ஏன் வந்து பிக் நாட் பிக்னு சொல்கிறேன்னா, ஏன்னா there are chances that நீங்கள் வந்து இதை பிக் பண்ணி நீங்கள் வந்து லாங்கஸ்ட் arithmetic sequence நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை பிக் பண்ணி அதாவது இந்த 1 இன்க்ளூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த லாங்கஸ்ட் arithmetic sequence. இல்லைனா there are chances that இந்த 1 பிக் பண்ணாமல் 3 பிக் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த லாங்கஸ்ட் arithmetic subsequence, ரைட். ஸோ அதனால் வந்து 2 சாய்ஸ் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது, பிக் நாட் பிக் இருக்குது, ரைட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹவ் யூஸ்ட் பிக் நாட் பிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0+ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் பிக் கண்டிஷன், and then இது வந்து பிக் கண்டிஷன். பிக் கண்டிஷன் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, நம்ம எப்போ பிக் பண்ண முடியும்னா whenever the current element minus the previous element difference வந்து if this is equal to this difference, இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிக் பண்ண முடியும், ரைட். அதாவது 10 - 5 நம்ம 5 10 15 ஒரு அரே பார்த்தோம் தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் 5 10 15. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன 5. ஸோ நான் வந்து இந்த பிக் பண்ணுற எலிமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் எலிமெண்ட்டும் 5 இஸ் அ ப்ரீவியஸ் எலிமெண்ட், 10 இஸ் த கரண்ட் எலிமெண்ட். ஸோ கரண்ட் எலிமெண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் எலிமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருந்தால் மட்டும்தான் வந்து அதை பிக் பண்ண முடியும், ரைட். அதனால் வந்து இந்த ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன், ரைட். அண்ட் இந்த ப்ரீவியஸ் -1 நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, பிகாஸ் நம்ம இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அரே வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் என்னன்னு தெரியாது, ரைட். அதனால் வந்து ப்ரீவியஸ் -1 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ப்ரீவியஸ் -1 இருந்துச்சுன்னா I can execute this function call, right. Or என்னோட array of 5 minus array of previous வந்து equal to difference இருந்துச்சுன்னா இந்த function call நான் execute பண்ணலாம், right. இந்த function call பாருங்க, this is nothing but the length maximizing the length basically. So maximizing length 1 plus நான் இதுக்கு பண்ணியிருக்கேன்னா, because வந்து இந்த array of 5 minus array of previous வந்து this is equal to the difference. Currently this is equal to the difference. The difference equal இருந்துச்சுன்னா it means that we have found an element. அதனால் வந்து 1 plus function call of next element. அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ரீவியஸ் வந்து ஐயா மாறிடுச்சு, ரைட். ப்ரீவியஸ் வந்து கரண்ட் எலிமெண்ட்டாக மாறிடுச்சு, கரண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸாக மாறிடுச்சு, ரைட். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா லைக் யூ கேன் ஈஸிலி ஃபார்ம் திஸ் டிபி சொல்யூஷன். பட் ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்கள் டைம் லிமிட் எக்ஸீடர் எரர் வந்திருக்கு. அண்ட் தென் எனக்கு வந்து 34 டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 39, ரைட். ஸோ டைம் லிமிட் எக்ஸீடர் எரர் வந்திருக்கு. ஏன் டைம் லிமிட் எக்ஸீடர் எரர் வந்திருக்குதுன்னா, பிகாஸ் இங்கே பாருங்கள் கன்ஸ்டன்ஸில் பாருங்கள் 10⁵ கொடுத்துருக்காங்க, ரைட். 10⁵ கொடுத்துருக்காங்க லென்த் வந்து. பட் ஆனால் நம்ம சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம 2 டிபியோட ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. பேசிக்கலி வந்து ஒரு 2D டிபி நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட். 2D டிபிஆரே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2D டிபிஆரே யூஸ் பண்ணுறோன்னா இட் மீன்ஸ் தட் அவர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n², ரைட். ஸோ n power the dimension of the array, basically நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி, ரைட். ஸோ நம்ம dimension of array என்னது 2. ஸோ n power 2 is n². ஸோ n² டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதில் பாஸ் ஆகாது. பிகாஸ் n² பண்ணிங்கன்னா லைக் 10⁵ the whole square பண்ணிங்கன்னா 10⁻10 ஆகிடும், which is not possible, right. ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இது வந்து பாஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, we have to form a solution which can solve this question in order of n complexity. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்யூஷன் பண்ணணும்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள், array of 5 minus array of previous is equal to difference, right. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன சொல்கிறோம், array of 5, right, array of 5 minus the previous element to previous in porter, right. Previous element is equal to the difference, right. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஆர்டர் ஆஃப் n அப்ரோச்சில், ஸோ we are actually going to find
நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட்? ப்ரீவியஸ் வந்து ஒரு மேப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸோட வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு array of I, right? Array of I. Previous equal to array of I minus difference. So நான் இப்படி எழுதலாமா? We can write this, right? Previous equal to array of I minus difference. நான் இப்படி எழுதலாம் இல்லை, ரைட்? ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து ப்ரீவியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ரீவியஸ் வந்து மேப்பில் இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு டிபி அரே கிரியேட் பண்ண போகிறேன். டிபி அரே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரிதிங் இஸ் இனிஷியலைஸ் டு 1. ஓகே, சப்போஸ் வந்து n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n எலிமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். நான் ஏன் வந்து 1 நான் டிக்ளேர் பண்ணுறேன்? பிகாஸ் நம்மளோட லீஸ்ட் பாசிபிள் சப்சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பாசிபிள் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். நான் சொன்னேன் ஏன் 1 வருது நான் சொன்னேன் முன்னாடியே, ரைட்? ஸோ இதான் ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லுவேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண, ரைட்? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஸோ நீங்கள் வந்து டிபி ஆஃப் ஐ என்னன்னு கேட்கலாம். டிபி ஆஃப் ஐனா என்னன்னு கேட்கலாம். ஸோ சப்போஸ் டிபி ஆஃப் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிபி ஆஃப் 2 இஸ் நத்திங் பட் இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ், வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ், ரைட்? சப்போஸ் வந்து டிபி ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிபி ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 3 நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் டில் த செகண்ட் இண்டெக்ஸ் நம்மக்கிட்ட நம்மளோட மேக்ஸிமம் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸோட லென்த் வந்து 3 மீனிங், ரைட்? நம்ம வந்து டிபி ஆஃப் n கண்டுபிடிக்கணும். டிபி ஆஃப் n கண்டுபிடிக்கணும் பேசிக்கலி. ஸோ டிபி ஆஃப் n இஸ் நத்திங் பட் டில் த nth எலிமெண்ட் நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிள் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் and then மீனிங், ரைட்? டிபி ஆஃப் 5ஓட மீனிங் அதான். டிபி ஆஃப் 5ஓட மீனிங் என்னன்னா டில் த ith இண்டெக்ஸ் நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிள் அரித்மெட்டிக் சப்சீக்வன்ஸ் and then நம்மளுக்கு சொல்லணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் 5. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டிக்ளேர் a map. ஸோ கோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக், பிகாஸ் இதே மாதிரி சிமிலர் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த லாஜிக் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு மேப் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து ஒரு டிபி கிரியேட் பண்ண போகிறேன், டிபி வெக்டார். ஸோ வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி, ரைட்? வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு த அரே சைஸ், அரே டாட் சைஸ், ரைட்? அண்ட் எல்லாமே இனிஷியலைஸ் டு 1, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லெட்ஸ் ரன் அ ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட் I is equal to 0, I is less than array dot size, I is less than array dot size, I plus plus. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரீவியஸ் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன் மேப்பில். ஸோ இன்ட் ப்ரீவியஸ் எலிமெண்ட் என்னது? ப்ரீவியஸ் இஸ் நத்திங் பட் array of I which is the current element minus the difference, ரைட்? ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் திஸ் த ப்ரீவியஸ், அதாவது இதான் ப்ரீவியஸ். நம்மளோட ப்ரீவியஸ் வந்து இதான், இதான் நம்மளோட ப்ரீவியஸ், ரைட்? ஸோ நம்ம ப்ரீவியஸ் நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம் மேப்பில். சப்போஸ் மேப்பில் இருந்துச்சுன்னா இஃப் மேப் டாட் கவுண்ட் ப்ரீவியஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ப்ரீவியஸ் இருந்துச்சுன்னா we can find the ப்ரீவியஸ் எலிமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே வி ஆர் ஸ்டாண்டிங் அட் த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 மைனஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. 1 வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக அக்கரா இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். நம்ம அரேயில் 1 வந்து ப்ரீவியஸாக அக்கரா இருக்கான்னு செக் பண்ணுறோம். 1 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஓகே, 1 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஸோ 1 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குன்னா அந்த அக்கரான இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது, ரைட்? ஸோ ஸோ அந்த அக்கரான இண்டெக்ஸை தான் வந்து நம்ம மேப் ஸ்டோர் பண்ண போகுது, ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ நம்ம மேப் வந்து அந்த ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போகுது, அதாவது அரே எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் மேப் ஆஃப் ப்ரீவியஸ், ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா இட் மீன்ஸ் தட் நம்ம ப்ரீவியஸாக ஒரு டிபி கம்ப்யூட் பண்ணியிருப்போம். நம்ம கரண்ட் டிபி இஸ் நத்திங் பட் 1 + the ப்ரீவியஸ் டிபி, ஃபைன். ஸோ டிபி ஆஃப் I is equal to 1 + டிபி ஆஃப் ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் இருக்க டிபி. ஆல்ரைட், ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் மேக்ஸிமைஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆன்சர் இஸ் நத்திங் பட் த மேக்ஸிமம் ஆஃப் ஆன்சர் அண்ட் தென் திஸ் டிபி ஆஃப் I, ஃபைன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ லெட் மீ டிக்ளேர் த ஆன்சர் வேரியபிள். ஸோ ஆன்சர் வேரியபிளோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்?
ஸோ ஆன்சர் நான் டிக்ளேர் பண்ணுற ஆன்சர் வந்து லைக் மினிமமாக இருந்தால் தான் வந்து இங்கே மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் என்ன சொன்னேன், நம்மளோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்மளோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம மினிமம் வேல்யூ வந்து 1 தான் இருக்கும், ரைட்? அதனால வந்து நான் ஆன்சர் வந்து 1 டிக்ளேர் பண்ணுறேன். மினிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் த ஆன்சர் இஸ் 1 பேசிக்கலி, ரைட்? ஸோ ஃபைனலாக வந்து நான் இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நான் மேப்பில் வந்து இந்த கரண்ட் எலிமெண்ட் as well as its corresponding index வந்து நான் மேப் பண்ணணும். ஸோ மேப் ஆஃப் array of I is nothing but the index, fine. ஸோ நெக்ஸ்ட் வந்து I can just return the answer. It's as simple as that. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் சொல்லுவேன். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிபி பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ண தெரியுமா, இந்த லைக் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி டைம் லிமிட் எக்ஸிடர் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். ஸோ இதுதான் உங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் யோசிக்க முடிஞ்சால் தான் வந்து யூ கேன் சால்வ் யூசிங் திஸ் மெத்தட். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், லைக் கொஞ்சம் ட்ரிக்கி. பட் ஒன்லி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் தி செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபார்முலா தான் நம்ம மாற்றிருக்கோம். array of i minus array of ப்ரீவியஸை வந்து ஈக்குவல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை ஏற்கனவே வந்து நம்ம இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். நம்ம இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் மேப் யூஸ் பண்ணி. ஸோ அந்த டிபி ஆஃப் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் +1 பண்ணால் நம்மளுக்கு கரண்ட் டிபி ஆஃப் ஐ நம்மளுக்கு கிடச்சோம், ரைட்? அந்த நம்ம டிபி ஆஃப் ஐ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து லைக் கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெட் மீ நான் இந்த டிபி ஆஃப் ஐ அரே வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபார் ஆட்டோ எக்ஸ்என் டிபி. ஸோ இந்த டிபி ஆஃப் ஐ வந்து நான் வந்து ஐட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன், ரைட்? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ரன் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ நம்மளுக்கு இந்த பாருங்கள், இதுதான் டிபி ஆஃப் ஐ. ஸோ டிபி ஆஃப் 0ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் டிபி ஆஃப் 0 வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரே ஒரு லைக் நம்ம லென்த் வந்து 1 மீனிங், ரைட்? லென்த் வந்து 1. டிபி ஆஃப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் வந்து 2. இட் மீன்ஸ் தட் இந்த 1 2 ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம், ரைட்? நம்ம டிபி ஆஃப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் இந்த 1 2 3 எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிபி ஆஃப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இட் மீன்ஸ் தட் 1 2 3 4 எல்லாமே 4 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4. அதனால் வந்து நம்ம ஆன்சர் வந்து 4 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ரைட்? அதே வந்து நம்ம லெட்ஸ் ரன் த தேர்ட் எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம வேல்யூஸ் மாறும். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிபி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து ஆக்சுவலி நம்மளால் இந்த லாங்கஸ்ட் அரித்மெட்டிக் சப்சீக்வென்ஸை ஃபார்ம் பண்ண முடியல. லைக் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் த ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ரம் த ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can form a longest arithmetic subsequence of difference -2. அதனால் வந்து இந்த 0 1 2 3 4 இந்த ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ 2 இருக்குது. ஃபிஃப்த் இண்டெக்ஸில் வந்து 3 இருக்குது, ரைட்? அதே மாதிரி இந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ நம்ம இந்த என்டையர் டிபி ஆஃப் ஐயில் வந்து எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ரைட்? ஸோ இட் மீன்ஸ் தட் இந்த till the last index நம்மளோட maximum possible length of the arithmetic subsequence வந்து பார்த்தீங்கன்னா 4 in meaning, right? ஸோ புரியுது நம்பரு. ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னா யூ கேன் ரைட் யுவர் ஃபீட்பேக் in the comment section. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.